Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்கள்ல பிஎட் படிப்பதற்கான ஆன்லைன் அட்மிஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல வந்து எப்படி ஆன்லைன்ல பிஎட் அட்மிஷனுக்கு நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜர் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். எப்படி வந்து அப்ளை பண்றது, யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படும், உங்களோட எலிஜிபிலிட்டி வந்து என்ன, உங்களோட யூஜில எந்த மார்க்கை பேஸ் பண்ணி உங்க கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க, கவுன்சிலிங் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன் காசா பிஎட் அட்மிஷன் 2025, அதாவது 2 வருட பிஎட் படிப்புகளுக்கு உண்டான அந்த ஆன்லைன் அட்மிஷன் அப்படிங்கிறது இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளை பண்ண விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து இன்னைக்கு டேட்ல இருந்து அடுத்த மாசம் 9ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நாள் வந்து நம்மளுக்கு வந்து டைம் இருக்கு. சரிங்களா? இந்த 20 நாளை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பிஎட் அட்மிஷன் நீங்க ஆன்லைன்லயே வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷன் டேட் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒன் வீக் அப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் தரப்புல இருந்து கால் லெட்டர் வந்து கொடுப்பாங்க. அந்த கால் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சென்னையில இருக்கக்கூடிய லேடி வில்லிங்டன் அந்த காலேஜ்ல போயிட்டு நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ற மாதிரி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த பிஎட் அட்மிஷன் அப்படிங்கிறது மேலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபீமேலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சாதான் வந்து பிஎட்டுக்கு வந்து அட்மிஷன் வந்து பண்ண முடியும். பிஎட் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 வருட படிப்புகள், அதாவது கல்வியியல் படிப்பு, எஜுகேஷன் யூஜி நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க எனி யூஜி படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதாவது அண்டர் கிராஜுவேட் மேஜர் சப்ஜெக்டா தான் வந்து இவங்க வந்து கன்சிடர் வந்து பண்ணுவாங்க. அதுல லைக் வந்து நீங்க வந்து பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்க பிஏல வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்க மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆல் பிஇ பிடெக் படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளைடு மேத்தமெட்டிக்கல்ஸ் ரிலவெண்டா இருக்கக்கூடிய கோர்ஸ் லைக் வந்து இந்த பிஎஸ்சி எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பிசிக்கல் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய பிசிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களோட யூஜில பிசிக்ஸ் பண்ணிருக்கணும். அதே மாதிரி வந்து ஜியாகிரபி சயின்ஸ் பிசிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும், பயோபிசிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும், எலக்ட்ரானிக்கல்ஸ் வந்து படிச்சிருக்கணும். ஆல் பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிசிக்ஸ் ரிலவெண்டா இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த பிசிக்ஸ் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி வந்து பிசிக்கல் சயின்ஸ் வந்து கெமிஸ்ட்ரிக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களோட யூஜில நீங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படிங்கறத நீங்க பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா அப்ளைடு கெமிஸ்ட்ரி யூஜி சம்பந்தமான கோர்சஸ் அப்படிங்கறத நீங்க வந்து படிச்சிருக்கலாம். அதே மாதிரி வந்து ஆல் த பிஇ பிடெக் கிராஜுவேட் வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாட்டனிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க பாட்டனி சம்பந்தமா யூஜி வந்து படிச்சிருக்கலாம், இல்ல மைக்ரோ பயாலஜி படிச்சிருக்கலாம், பிளான்ட் பயாலஜி பயோடெக்னாலஜி நீங்க வந்து படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி வந்து நீங்க சுவாலஜி ஹிஸ்டரி படிக்கிறவங்க வந்து நீங்க யூஜில வந்து ஹிஸ்டரி பண்ணிருக்கணும், பிகாம் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி அந்தந்த இதுக்கு சம்பந்தமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஜியாகிரபில வந்து ஜியாகிரபி அண்ட் அப்ளைடு ஜியாகிரபி ரிலவெண்டா இருக்கக்கூடிய ஜியாகிரபிஸ் நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பிஇ பிடெக்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஹோம் சயின்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா பிஜி போஸ்ட் கிராஜுவேட்ல நீங்க ஹோம் சயின்ஸ் வந்து பண்ணிருக்கணும். அதே மாதிரி வந்து பிஜி நியூட்ரிஷன் அண்ட் டைட்டிஷன்ஸ் அப்படிங்கறது நீங்க வந்து பண்ணிருக்கணும். பிஜி ஹோம் சயின்ஸ் ரிலவெண்டா நீங்க கோர்சஸ் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து எக்கனாமிக்ஸ்க்கு நீங்க வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா பிஜி எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பண்ணணும். காமர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க எம்காம் பண்ணிருக்கணும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி. இந்த எலிஜிபிலிட்டிக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. உங்களுடைய படிப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒவ்வொரு காலேஜ் வைஸா நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு சீட் வந்து இருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு புக்லெட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து எந்தெந்த காலேஜ்லாம் கவர்மெண்ட் காலேஜ், எந்தெந்த காலேஜ்லாம் பிரைவேட் காலேஜ் அப்படிங்கறத அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஒரு கிராஸ் செக் வந்து பண்ணிக்கோங்க ப்ரிவியூஸ்லாம். இதுல வந்து ஒரு 7 காலேஜ் மட்டும் தான் நம்ம தமிழ்நாட்டுல வந்து கவர்மெண்ட் பிஎட் காலேஜஸ் வந்து இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில வந்து சைதாப்பேட்டையில இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ். அதே மாதிரி சென்னையில வந்து லேடி வில்லிங்டன் இன்ஸ்டியூட் இந்த காலேஜுமே வந்து கவர்மெண்ட் காலேஜ். நாமக்கல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பிஎட் காலேஜ். அதே மாதிரி தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரத்தநாடு பிஎட் காலேஜ். புதுக்கோட்டையில வந்து பிஎட் காலேஜ் அவைலபிளா இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, வேலூர்ல இருக்கு. இந்த காலேஜ் மட்டும் தான் நீங்க கவர்மெண்ட் காலேஜா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். நீங்க கவர்மெண்ட் எய்டட் காலேஜுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியா வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு டோட்டலா தமிழ்நாட்டுல மட்டும்
21 விதமான காலேஜஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எதை வந்து சாய்ஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பண்ணணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இது அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் அப்படிங்கிறது bet.tngasa.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வந்துக்கோங்க. இதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும். எல்லா லிங்கையும் நீங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கறது வந்து ஜெனரல் கேட்டகரி அதே மாதிரி வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே வந்து 500 ரூபீஸும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டில இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் வந்து 250 ரூபீஸ் நீங்க ஆன்லைன்ல வந்து சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஃபீஸ் அப்படிங்கிறது நாட் ரீஃபண்டபிள். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து கிளிக் ஹேர் டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷன்ல பேசிக்கா நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண சொல்லுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட வந்து ஒரு லாகின் பேஜ் வரும். அந்த லாகின் ஐடியை வச்சு தான் நீங்க அட்மிஷனுக்காக அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட 10th மார்க் ஷீட்ல கொடுத்துருக்கக்கூடிய நேம் வந்து என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. கண்டிப்பா ஓடிபி வரும். மெயில் ஐடியுமே வந்து உங்க மொபைல்ல லாகின் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. இதுதான் வந்து உங்களுடைய யூசர் நேம். அதே மெயில் ஐடியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டு வந்து நீங்க ஒரு பாஸ்வேர்டு 8 கேரக்டர்ல பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் இருக்கணும். மித்த லெட்டர் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அந்த ஒரு மாதிரி ஒரு நம்பர்ஸ் இது எல்லாமே போட்டு நீங்க பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஒன்ஸ் வந்து சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல அப்படியே பார்த்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, பெர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அடிப்படையில் கேட்பாங்க. அதே மாதிரி அகாடமிக் இன்ஃபர்மேஷன், டிகிரி மார்க்ஸ், அப்ளிகேஷன் ப்ரிவியூ பண்ணிட்டு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க அப்ளிகேஷன் வந்து ஜெனரேட் பண்ண வேண்டியதான். இதுதான் வந்து விஷயம். ஸோ இப்போ இந்த இடத்துல நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிறது உங்களுடைய நேம் வந்து டிஃபால்ட்டா வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றப்பே நம்ம நேம் வந்து கொடுத்துருவோம். இந்த இடத்துல வந்து சிவில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உங்க நேட்டிவ் பிளேஸ் வந்து கேட்பாங்க. உங்களுடைய வீடு வந்து கார்பரேஷனுக்குள்ள இருக்கா, இல்ல முனிசிபாலிட்டியா, இல்ல டவுன் பஞ்சாயத்தா, இல்ல வில்லேஜ் பஞ்சாயத்தான்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆப்ஷன் நீங்க ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபாதர் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட மதர் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்க மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து அல்டர்னேட்டிவா ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா பேரண்ட் நம்பரை கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரிலீஜன் சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க ஹிந்துனா ஹிந்து கொடுங்க, முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ் சொல்லிட்டு இருக்கும். இதுல நீங்க எந்த ரிலீஜியனா வரீங்களோ அந்த ரிலீஜியனை ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டியை ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டியில நீங்க என்ன கேஸ்டோ அந்த கேஸ்ட் இந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டா இருக்கும். நீங்க ஒன்ஸ் வந்து உங்க கேஸ்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ட்ரி பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்துடும். அந்த இதை நீங்க ஒன்ஸ் வந்து அப்படியே பார்த்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும். அந்த நம்பரையும் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர்ங்கிற இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணீங்க. அதே மாதிரி வந்து ஸ்டேட் வந்து டிஃபால்ட்டா தமிழ்நாடு இருக்கும். நீங்க அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா அதர்ஸ்ங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன்ஸ் வந்து நீங்க வந்து கொஞ்சம் கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த மாவட்டமோ அதே மாதிரி எந்த தாலுகா எல்லாமே ஒன்ஸ் வந்து கேட்பாங்க. அதை ஒன்ஸ் கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்க ஏரியா பின்கோடு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னவோ அந்த நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து சேவ் வந்து கண்டினியூன்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டேப் வந்து கொடுங்க. இந்த எம்இஸ் நம்பர், உமிஸ் நம்பர் இதெல்லாமே வந்து கம்பல்சரியா ஃபில் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. தெரியல அப்படின்னா இதை கம்பல்சரியா ஃபில் பண்ண தேவையில்லை, ஆப்ஷனல் தான், விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது சிறப்பு ஒதுக்கீடுக்காக நீங்க வந்து தகவல் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறீங்கன்னா கொடுக்கலாம். அதுல எந்தெந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து உங்களோட ஃபாதர் வந்து எக்ஸ் சர்வீஸ் இல்ல எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில வராங்க, லைக் வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த கேட்டகரியில வராங்க அப்படின்னா நீங்க அதுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். சீட் ரிசர்வேஷன் வந்து வாங்கிக்கலாம். நீங்க டிஃபரெண்ட்லி ஏபிள்ல வரீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து என்சிசி கேட்டகரியில இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்க அந்த யூஜி லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் கேம்ப் சர்டிபிகேட்ஸ் உங்ககிட்ட என்எஸ்எஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம். எதுவுமே வந்து இல்லை அப்படின்னா நோன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா இருக்கும். இதை ஒன்ஸ் வந்து நோனே வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல சேவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய அகாடமிக் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இன்ஸ்டியூஷன், அதாவது வந்து நீங்க யூஜில வந்து தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுங்க, தமிழ்னா தமிழ் கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஹேவ் யூ ஸ்டடிடு தமிழ் அப் டு எஸ்எஸ்எல்சி லெவல், அதாவது நீங்க வந்து தமிழ்ல வந்து எஸ்எஸ்எல்சி லெவல்ல வந்து தமிழ்ல பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுங்க. அதே மாதிரி உங்களோட எஜுகேஷன் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நீங்க வந்து அண்டர் கிராஜுவேட்டா இல்ல போஸ்ட் கிராஜுவேட்டான்னு கேட்டிருக்காங்க. அதையுமே ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூஜில நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து உங்களோட யூஜியோடைய மேஜர் வந்து சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து இந்த இடத்துல என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியான ஆப்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல டிஃபால்ட்டா எனபிள் ஆகும். இப்போ நான் பிகாம் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா காமர்ஸ்னு சொல்லிட்டு வருது.
அதே மாதிரி நீங்க வந்து பிஏ பிஏ லிட்ரேச்சர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரின் வரும். இதுல நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த ஆப்ஷன் ஒன்ஸ் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மார்க் டைப் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய யூஜி மார்க் வந்து மார்க்ல இருக்கா இல்ல கிரேட்ல இருக்கான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட்ல கிரேடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க கிரேடு அப்படின்னா நீங்க கிரேடு கொடுத்தாதான் அடுத்த டேப்ல உங்களுக்கு கிரேடு மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நீங்க மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா மார்க் படி என்டர் பண்ற மாதிரியான ஆப்ஷன் உங்களுக்கு வந்து அடுத்த டேப்ல வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதெல்லாமே ஒன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ இந்த இடத்துல கோர்ஸ் அப்ளைடு நீங்க வந்து பிஎட்டுக்கு வந்து என்ன கோர்ஸ் வந்து அப்ளை பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த கோர்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கரெக்டா கோர்ஸ் அப்ளைடு அப்படிங்கிற இந்த கேட்டகரியில வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து கோர்சஸ் வந்து ஒன்ஸ் வந்து நீங்க வந்து கரெக்டா வந்து இப்போ லைக் வந்து நீங்க பிஎஸ்சி மேக்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வரும். ஸோ எலிஜிபிலிட்டி நீங்க வந்து கவனமா வந்து பாருங்க. எலிஜிபிலிட்டி உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இது சம்பந்தமா உங்களுக்கு அடுத்த வீடியோல போஸ்ட் பண்றேன். உங்களோட ஹைஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. யூஜினா யூஜி கொடுங்க, பிஜினா பிஜி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க் வந்து என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. நம்மளுடைய மேஜர் அண்ட் அலைன்ட் துணை பாடங்கள், முதன்மை பாடங்கள், துணை பாடங்கள் வந்து கேட்பாங்க. அதை கரெக்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணணும். இதை எப்படி வந்து என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா மேஜர் சப்ஜெக்ட் முதன்மை பாடங்கள் அப்படிங்கிற இடத்துல மொத்தம் எத்தனை பாடங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறத யூஜி ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல நீங்க எடுங்க. இப்போ லைக் வந்து ஒரு ஸ்டூடெண்டோட ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம கையில எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, ஆக்சுவலா வந்து மேஜர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்ட் 3 தான் வந்து மேஜர் சப்ஜெக்ட் அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணுவோம். லைக் வந்து மேஜர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு 18 இருக்கு அப்படின்னா 18ஐயும் நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல டோட்டல் சப்ஜெக்ட் வந்து எத்தனை இருக்கு அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. 18 அப்படின்னா 18 அப்படிங்கிற போட்டுக்கோங்க. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மார்க் 18 அப்படின்னா வந்து 1800 மார்க். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணாலும் 1800 மார்க். இந்த 1800 மார்க்குக்கு டோட்டலா நீங்க எவ்வளவு வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. இதை நீங்க வந்து கண்டிப்பா வந்து கால்குலேஷன் பண்ணி தான் என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து கவனமா வந்து ஒரு A4 ஷீட்ல நீங்க வந்து தனியா மார்க் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற டோட்டல் பண்ணி இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டா வந்து என்டர் பண்ணுங்க. மார்க்ல தான் உங்களுக்கு வந்து காலேஜஸ்க்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதனால 1800க்கு நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை இந்த இடத்துல அப்படியே இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. நீங்க எத்தனை பர்சன்டேஜ் வந்து எடுத்திருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜ் இந்த இடத்துல அப்படியே வந்து என்ட்ரி பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேப்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல துணை பாடங்கள் அதாவது அன்சிலியரி சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த சப்ஜெக்ட் டோட்டலா எத்தனை இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா கவுண்ட் பண்ணிட்டு இப்போ 8 இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 800 மார்க்னு சொல்லிட்டு போடுங்க. 800ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நீங்க டோட்டல் பண்ணிக்கோங்க. டோட்டல் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான பெர்சன்டேஜை நீங்க இந்த இடத்துல வந்து கால்குலேஷன் பண்ணி நீங்க இந்த இடத்துல வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா என்டர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். சரிங்களா? இது ஒன்ஸ் வந்து கொஞ்சம் கவனமா வந்து பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல ஏன் வந்து உங்களுக்கு அழுத்தி இந்தாரமா சொல்றேன் அப்படின்னா மார்க் நீங்க மிஸ்டேக்கா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுல இஷ்யூ ஆயிரும். அதனால கொஞ்சம் கவனமா சேஃப்டியா வந்து என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க. ஒன்ஸ் வந்து சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ பார்க்க சொல்லுவாங்க. நீங்க ப்ரிவியூ அப்படிங்கிறதுல பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய அதே மாதிரி வந்து சாரி அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ங்கிற ஆப்ஷன்லயும் நீங்க ஏதாச்சும் வந்து எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இருக்கும், இல்லைன்னா நோன் இருக்கும். அதே மாதிரி உங்களோட அகாடமிக் இன்ஃபர்மேஷன்லையும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. மார்க்ஸ் அப்படிங்கிறதுலையும் ஒன்ஸ் கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டா இருக்கக்கூடிய பட்சத்துல சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் 500 rupees. மீதி இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்க மட்டும் வந்து 250 rupees நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து கனரா பேங்க் கொடுத்துருக்காங்க, இந்தியன் ஓவர்சீஸ் கொடுத்துருக்காங்க, HDFC வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னா கனரா பேங்க் வந்து கொடுங்க. இது வந்து நம்மளுக்கு சர்வர் அப்படிங்கிறது ஈஸியா வந்து உள்ள வந்து அஹ், அதாவது ஃபெயிலியர் ஆகாம ஈஸியா நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் வந்து ஆகும். அதனால இதுல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்க வந்து கண்டினியூ டு பே அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து QR கோட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த 500 rupees நீங்க வந்து உங்களுடைய கூகுள் பே மூலியமாகவோ இல்ல உங்களுடைய போன் பே மூலியமாகவோ இந்த இடத்துல நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன்ஸ் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். இதை நீங்க வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நீங்க வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் பிடிஎஃபாவும் வந்து உங்களுடைய போன்ல வந்து நீங்க ஸ்டோரேஜும் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. நீங்க அட்மிஷன் கவுன்சிலிங்க்கு போகும்போது வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போட்டோ ஒட்டி உங்களோட சிக்னேச்சர் பேரண்ட் அண்ட் கார்டியன் சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டு நீங்க வந்து போகும்போது எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்க என்ன காலேஜஸ் வந்து நீங்க வந்து ஃபைனலா வந்து செலக்ட் பண்ணீங்களோ அந்த காலேஜோட நேமும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா வந்து அப்ளிகேஷனோடைய ப்ரிவியூ பேஜ்ல உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இருக்கும். நீங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இதான் வந்து அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து அப்ளை பண்றது வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். எரர் மிஸ்டேக்கோட வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் சென்ற ஆண்டு நடந்த கவுன்சிலிங்ல தப்பா அப்ளை பண்ணிட்டு எங்களுக்கு வந்து கவுன்சிலிங் போக முடியல,
எங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் வந்து டிஎம் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து பண்ணி கொடுக்குறோம். அப்படி உங்கள் நியர்பையில் இ-சேவை ப்ரௌசிங் சென்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேயே வந்து பண்ணிக்கலாம். பட் எரரோட நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இ-சேவை சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் பிஎட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் இந்த இன்ஸ்டால் வந்து நீங்கள் டிஎம் பண்ணீங்கன்னா நாங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு உண்டான அந்த அப்ளிகேஷன் வந்து பிடிஎஃப் ரிட்டர்னே வந்து அனுப்பிச்சு விட்ருவோம். சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.